ஆனந்தி, இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் குமரன் சார் தரையில இருந்து வந்துட்ட? அங்க வேலையெல்லாம் முடிஞ்சுதா? என்னடி முடிஞ்சிருச்சு, அதனாலதான் வந்தேன். போதுமா? வேலை முடிஞ்சிருச்சான்னு தானே கேட்டேன். ஏன் இவ்வளவு கடுப்பா பேசுற? நான் ஒண்ணு கடுப்பாலாம் இல்லமா, நார்மலா தான் இருக்கேன். வேலையை பாரு. நீ நார்மலா தான் இருக்கேன்னு கொஞ்சம் கண்ணாடி முன்னாடி போய் நின்னு இதே முகத்தை வச்சு சொல்லி பாரு, எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும். அங்க என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு கடுப்பா வந்து உட்கார்ந்திருக்க? அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். ஆமா 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 ஆமா, நீ நார்மலா தான் இருக்க. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலப்பா, பாத்துக்க. ஒரே கலர்ல தான் ரெண்டு பேரும் Dress போடுவாங்களாம். பாசம் அப்படி பங்குதான் செய்யும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கிரிஞ்சுன்னு சொல்றாங்க. ரொம்ப தான் பீத்திக்கிறா. யார் ரொம்ப பீத்திக்கிறாங்க? இல்ல, யாரோ ரெண்டு பேர் ஒரே கலர்ல Dress போடுறாங்க, அது கிரிஞ்சா இருக்குன்னு சொன்னியே. யார சொல்ற நீ? அந்த இன்பவ சொல்றியா? ஆனந்தி, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. உனக்கு குமரன் சார் பிடிச்சிருக்கா? ஏய், என்னடி பேசுற நீ? சீ 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 சீ. இங்க பாரு, தேவை இல்லாம தப்பா எதுவும் பேசிட்டு இருக்காத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்போ உனக்கு குமரன் சார் பிடிக்கலையா? பிடிக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? குமரன் சார் ரொம்ப நல்லவரு. அந்த அடிப்படையில எனக்கு அவரை பிடிக்கும். அவர் மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குடி. ஆனா அவரோட வாழ்க்கை துணையா இருக்கிறதுக்கு இன்பா தகுதியானவளாங்கிறது தான் எனக்கு தெரியல. இன்பா குமரன் சாருக்கு தகுதியானவளா இல்லையான்னு நீ ஏன் கவலைப்படுற? எதை வச்சு அவருக்கு அவ தகுதியா இருக்க மாட்டான்னு நீ யோசிக்கிற? குமரன் சாருக்கு இன்பாவை பிடிச்சிருக்கு, அவரு அவளை காதலிக்கிறாரு. அது அவங்க தனிப்பட்ட விஷயம். கரெக்ட் தான். நான் ஏன் ஜட்ஜ் பண்றேன்? என் வேலை என்னமோ அதை பாத்துட்டு போனோம். அடுத்தவங்க விஷயத்தை பத்தி எல்லாம் நான் ஏன் யோசிக்கணும்? குணவதி சொன்ன மாதிரி எனக்கு அதான் சரின்னு படுது. 30%. எனக்கு என்னமோ தள்ளுபடி கொடுக்கறது சரியா வராதுன்னு தோணுது. நாம இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்கோம். எடுத்த உடனே நாம தள்ளுபடிக்கு கொடுக்கறோம்னு சொன்னா உண்மையா தள்ளுபடிக்கு கொடுக்கறோமா இல்ல பொய்யா விளம்பரம் பண்றோமான்னு சொல்லி மக்கள் நம்ம மேல சந்தேகப்பட மாட்டாங்களா? அதனால